வணக்கம். ஒரே ஒரு அரசாணை தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணி தேர்வர்களோட எதிர்காலத்தையே சொல்லப்போனா மாத்தி எழுதியிருக்கு. ஆமா. ஒருவேளை நீங்க அந்த தேர்வர்கள்ல ஒருத்தரா இருந்தா, இந்த ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமானதா இருக்கலாம். இது வெறும் எண்களை மாத்துறது விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய கொள்கை மாற்றம். ஆமா. பல வருஷமா இருந்த ஒரு விதியை மாத்தி புதுசா ஒரு கதவு திறந்திருக்காங்க. சிலருக்கு இது மிகப்பெரிய ஜாக்பாட், சிலருக்கு இது ஒரு புதிய சவால். நம்மிடம் இருக்கிற ஆதாரம் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையிடமிருந்து ஜான்வரி 28 2026 வெளியான அரசாணை எண் 23. ஜிஓ நம்பர் 23. ஆமா, இதோட நோக்கம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது TNTET-ல பாஸ் பண்றதுக்கான குறைந்தபட்ச மார்க்க மாத்துறதுதான். சரி, இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, இதோட உண்மையான தாக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம். சரி, முதல்ல அந்த முக்கியமான எண்களை பார்த்துடலாம். ஏன்னா எல்லா விவாதமும் இங்கிருந்து தான் தொடங்குது. ஆமா, இந்த ஜியோவோட இதயமே இந்த எண்கள் தான். முதல்ல பொதுப்பிரிவு, அதாவது ஜெனரல் கேட்டகரி. அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல. முன்னாடி போலவே 150க்கு 90 மார்க், அதாவது 60% எடுத்தா பாஸ். இது ஒரு நிலையான அளவுகோல். இதுல அவங்க கை வைக்கல. இப்போதான் பெரிய மாற்றம் வருது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது பிசி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி, சீர்மரபினர் டிஎன்சி, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள். ஆமா, மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடி, இவங்க எல்லாருக்கும் தேர்ச்சி மதிப்பெண் 50% குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 150க்கு 75 மார்க் எடுத்தா போதும். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இதுதான் இங்க முதல் முக்கியமான புள்ளி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எல்லா பிரிவினருக்கும் 55%, அதாவது 82.5, அதை 83 மார்க் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, 83 தேவைப்பட்டது. இப்போ நேரடியா 8 மார்க்க குறைச்சிருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க தளர்வு, சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இதை விட பெரிய தளர்வு அடுத்த பிரிவுக்கு இருக்கு. பட்டியல் சாதிகள் எஸ்சி, அருந்ததியர் எஸ்சிஏ மற்றும் பழங்குடியினர் எஸ்டி. இவங்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் 40% நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதாவது 150க்கு வெறும் 60 மார்க் எடுத்தாலே போதும், அவங்க டெட்ல தகுதி பெற்றதா அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த 40% தான் இந்த அரசாணையோட உண்மையான தலைப்பு செய்தி. 55%லிருந்து 50%க்கு வர்றது ஒரு சரிசெய்தல், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமா. ஆனா 55%லிருந்து 40%க்கு வர்றது ஒரு கொள்கை ரீதியான பெரும் பாய்ச்சல், ஒரு ஃபண்டமெண்டல் பாலிசி ஷிஃப்ட். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஆசிரியர் பணியிடங்கள்ல இந்த சமூகங்களை சேர்ந்தவங்களோட பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைவா இருக்கிறத ஒரு தீவிரமான பிரச்சனையா அரசாங்கம் பாக்குதுங்கிறது இது காட்டுது. அதுக்கு ஒரு அதிரடியான தீர்வு தேவைன்னு நினைக்கிறாங்க. சரி, இவ்வளவு பெரிய மாற்றம், அதுவும் இத்தனை வருஷம் 55% விதியை பின்பற்றினதுக்கு அப்புறம் திடீர்னு ஏன் இந்த முடிவு? அரசாணையில சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, சொல்லிருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா மாதிரி மத்த மாநிலங்கள்ல இப்படி தளர்வுகள் இருக்குன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. நாம மட்டும் ஏன் பின்தங்கணும்னு ஒரு கேள்வி எழலாம். அது சரி, அது அரசாணையில சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்படையான காரணம். ஆனா இதோட ஆழமான காரணத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம சில புள்ளிகளை இணைச்சு பார்க்கணும். சொல்லுங்க. பல வருஷமா கிராமப்புற பள்ளிகள்ல, குறிப்பா கணக்கு, அறிவியல் பாடங்களுக்கு ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த 55% மார்க்க தாண்ட தகுதியான ஆட்கள் அந்த பகுதிகளில் கிடைக்கிறதில்லைங்கிறது ஒரு தொடர்ச்சியான சவால். ஓ, அப்போ இது ஒரு தேவையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவா? காலி இடங்களை நிரப்பியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். நிச்சயமா. அரசாங்கம் இப்போ ஒரு கணக்கு போடுது. தகுதி பெறுவதற்கான நுழைவு வாயிலின் உயரத்தை குறைச்சா நிறைய பேர் உள்ளே வருவாங்க. பூல் பெருசாகும். எக்ஸாக்ட்லி. அப்படி வர்ற பெரிய கூட்டத்துல இருந்து அந்த குறிப்பிட்ட காலி பணியிடங்களுக்கு பொருத்தமான தரமான ஆட்களை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜிக் கேம்பிள். இது திடீர்னு எடுத்த முடிவும் இல்லைன்னு புரியுது. இதுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு. இந்த அரசாணையே முந்தைய அரசாணைகளை மேற்கோள் காட்டுது. மிகச்சரி. இது ஒரே நாள்ல யோசிச்ச திட்டம் இல்ல. அரசாங்கம் இந்த எண்களோட கொஞ்ச காலமா விளையாடி பார்த்துட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க? உதாரணமா 2025ல ஒரு அரசாணை ஜிஓ நம்பர் 166 வந்தது. அதுல 2025 தேர்வுல மட்டும் பழங்குடியினருக்கு, அதாவது எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண்ண 40% ஒருமுறை சலுகையா கொடுத்தாங்க. அப்படியா? அப்போ அது ஒரு மாதிரி சோதனை ஓட்டம், ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இருந்திருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமா இருந்ததால
இப்போ அத ஒரு நிரந்தர கொள்கையா மாத்தி மத்த சமுதாயங்களுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அது ஒரு ட்ரையல் பலூன். அந்த பலூன் நல்லபடியா பறந்ததும் இப்போ அதை ஒரு முழுமையான கொள்கையா மாத்திட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு அவசர முடிவில்ல, மாறாக ஒரு திட்டமிட்ட படிப்படியான கொள்கை நகர்வு. சரி, இப்போ எல்லாரும் கேட்க நினைக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த புதிய விதிகள் யாருக்கு எப்போதிலிருந்து பொருந்தும்? ஏன்னா இதுதான் இப்போ ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கைய நேரடியா பாதிக்க போகுது. ஆமா, இந்த அரசாணையோட மிக முக்கியமான உடனடி தாக்கத்தை ஏற்படுத்த போற பகுதி இதுதான். இத கவனமா புரிஞ்சுக்கணும். அரசாணை ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்த புதிய தேர்ச்சி மதிப்பெண்கள் இனிமேல் நடக்க போற தேர்வுகளுக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே ஆகஸ்ட் 11, 2025 அறிவிப்பின்படி நடத்தப்பட்ட தேர்வுக்கும் பொருந்தும். இதுக்கு சட்டப்படி ஒரு பெயர் இருக்கு. பின் தேதியிட்டு அமலுக்கு வருவது, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். பொதுவாக சட்டங்கள் அல்லது விதிகள் வெளியான தேதியிலிருந்து தான் அமலுக்கு வரும். ஆமா. ஆனா இங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு தேர்வுக்கும் இது அமல்படுத்த சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம், ஒரு கேம் சேஞ்சர். இதோட தாக்கத்தை ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுப்போம். ஒரு எம்பிசி வகுப்பை சேர்ந்த கவிதான்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரி. அவங்க 2025 தேர்வுல 81 மார்க் எடுத்தாங்க. பாஸ் மார்க் 83. 2 மார்க்ல வாய்ப்பு போயிடுச்சுன்னு உடஞ்சு போயிருப்பாங்க. அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இந்த அரசாணை வந்த இந்த நிமிஷம் அவங்களோட நிலைமை என்ன? இந்த நிமிஷம் கவிதா ஒரு தகுதி பெற்ற ஆசிரியர். அவங்க இப்போ தேர்ச்சி பெற்றவர். அவங்க வாழ்க்கையை தலைகீழா மாறுது. ஒரு அரசாணை ஒரே இரவில் ஆயிரக்கணக்கானோரை தோல்வி என்ற பட்டியலிலிருந்து தேர்ச்சி என்ற பட்டியலுக்கு மாத்துது. ஆமா, 82 மார்க் எடுத்த பிசி தேர்வர், 60 மார்க் எடுத்த எஸ்சி தேர்வர். இவங்க எல்லாரும் இப்போ தகுதி பட்டியலுக்குள்ள வந்துட்டாங்க. இது கேட்கவே ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கு. ஆனா இதோட மறுபக்கத்தையும் பார்க்கணுமே. இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு, டிஆர்பிக்கு இது எவ்ளோ பெரிய நிர்வாகச் சவால்? ஆமா, அது ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல். லட்சக்கணக்கான விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்யணுமா, இல்ல எப்படி இதை செயல்படுத்துவாங்க? மறுமதிப்பீடு தேவையில்லை. ஆனா டிஆர்பி இப்போ எல்லாருடைய சமூக பிரிவையும் பார்த்து புதிய கட் ஆஃப் படி தேர்ச்சி பெற்றவங்க பட்டியலை வெளியிடணும். இதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனா உடனடி விளைவு என்னன்னா, ஆசிரியர் தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கை திடீர்னு பல ஆயிரங்கள் அதிகரிக்கும். அப்போ காலி பணியிடங்களை நிரப்புற பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்லலாமா? அவசரப்படாதீங்க, இங்கதான் அசலேன ஆட்டமே ஆரம்பிக்குது. எப்படி? டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது என்பது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள நுழையிறதுக்கான டிக்கெட் மாதிரி தான். உள்ள நுழைஞ்சாச்சு, ஆனா போட்டி இன்னும் ஆரம்பிக்கல. ஓ, இந்த அரசாணையால இப்போ அந்த ஸ்டேடியம் பிட்கம் நிரம்பி வழியுது. புரியுது. அதாவது தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சதால அடுத்த கட்டமான ஆசிரியர் நியமன தேர்வுக்கான போட்டி பல மடங்கு கடுமையாக போகுது. மிகச் சரியாக. முன்னாடி 83 மார்க் எடுத்த ஒருத்தர் தனக்கு ஓரளவு குறைவான போட்டி தானே நினைச்சிருக்கலாம். ஆனா இப்போ 75 மார்க் எடுத்தவங்களும் 60 மார்க் எடுத்தவங்களும் அதே போட்டிக்குள்ள வர்றாங்க. போட்டி ரொம்ப அதிகமாக போகுது. இப்போ நீங்க தகுதி பெற்றவர் என்பது மட்டும் போதாது. தகுதி பெற்ற ஆயிரக்கணக்கானோர்ல நீங்க தான் சிறந்தவர்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகியிருக்கு. குவாலிஃபிகேஷன் மட்டும் போதாது, குவாலிட்டியை நிரூபிச்சே ஆகணும். அப்போ இந்த அரசாணை ஒரு பக்கம் வாய்ப்புகளை திறக்கும் போதே இன்னொரு பக்கம் போட்டிய அதிகமாக்குது. தேர்வர்கள் இப்போ அவங்களோட தயாரிப்பு முறைய மாத்தியே ஆகணும். நிச்சயமாக. இனிமேல் வெறும் பாஸ் மார்க் வாங்கிறது முக்கியமில்லை. நியமன தேர்வுல உயர்ந்த மதிப்பெண் வாங்கிறது தான் வேலையை தீர்மானிக்கும். இந்த அரசாங்கம் ஒரு பெரிய வலைய விரிச்சிருக்கு. நிறைய மீன்கள் சிக்கும். ஆனா கடைசியில சிறந்த மீன்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆக சுருக்கமா இந்த விவாதத்தை தொகுத்து பார்த்தா, GON 23 இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான டெட் தேர்ச்சி மதிப்பெண்களை 50% மற்றும் 40% குறைச்சிருக்கு. ஆமா. மிக முக்கியமா இது போன வருஷம் நடந்த தேர்வுக்கும் பொருந்தும். இதனால தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கை கணிசமா உயர்ந்திருக்கு. ஆனா இது ஆசிரியர் பணி நியமனத்துக்கான போட்டிய முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையாக்கியிருக்கு. இது தேர்வர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. என்னன்னா, தகுதி பெறுவதற்கான கதவுகள் அகலமாக திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேலைக்கான கதவு இன்னும் குறுகலாகவும் உயரமாகவும் இருக்கு. அதை தாண்டறதுக்கு கடின உழைப்பு தேவை. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை தந்திருக்கும்னு நம்புறோம். இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. அரசாங்கம் தகுதி பெறுவதற்கான நுழைவு தடைய, என்ட்ரி பேரியரை குறைச்சிருக்கு.
இது காலி பணியிடங்களை நிரப்பவும் சமூக நீதியை உறுதி செய்யவும் ஒரு நல்ல படி. ஆனா இது கல்வியின் தரத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது நீண்ட கால விவாதம். அதை தாண்டி ஒரு தேர்வராக இந்த புதிய சூழல்ல நீங்க தனித்து தெரிய என்ன செய்ய போறீங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. அரசாங்கம் தகுதிக்கான அளவுகோலை குறைக்கும் போது உங்களுக்கான தரத்தின் அளவுகோலை நீங்க எப்படி உயர்த்திக்க போறீங்க? இத பற்றி சிந்தியுங்கள்.